வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் பூர்ண சந்திரனாக இருக்கார். அதனால் ஆரோக்கிய முன்னேற்றம், தொழில் விருத்திக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தாயாருடனான மனஸ்தாபம் விலகும். தாயாருடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய யோகமான நாள். மனோகாரகன் சந்திரன் 4ஆம் வீட்டு அதிபதி பாக்கியஸ்தானத்தில் பூர்ண சந்திரனாக இருக்கிறதுனால தெளிவான சிந்தனை ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு சிறப்பான நாள். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும். எடுத்த காரியத்தில் புதிய உத்வேகத்தோட முயற்சி எடுத்து வெற்றி அடையக்கூடிய யோகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அலைச்சல் இருந்தாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும். புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெற்றிக்கு உண்டான முதல் படியை தாண்டி விட்டீர்கள். அதனால் எடுத்த காரியத்தில் இனி நோ லுக்கிங் பேக்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திரும்ப பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறதுனால, குரு பார்வையில் இருக்கிறதுனால படிக்கின்ற குழந்தைகள் சற்று உத்வேகத்துடன் முரட்டுத்தனமாக படிப்பாங்க. அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை தவற விடாமல் இருக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனசில் ஒரு புது தெம்பு கிடைக்கும். மனசில் தைரியம் கிடைக்கும். அறிவுபூர்வமாக சிந்தனைகள் செய்து அதை வெற்றி அடைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுத்தி அதில் காரிய பலிதமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் தாயாருடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷபராசி ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் பூர்ண சந்திரனாக இருக்கார். தேய்பிரை சந்திரனாக இருந்தால் மனக்குழப்பம், வீட்டில் குழப்பம், வார்த்தைகளால் குழப்பம், தடுமாற்றம், வாக்குவாதம், சண்டை சச்சரவுன்னு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இது வளர்பிறை சந்திரன் பூர்ண சந்திரனாக இருக்கார். அதனால் பெரிய பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் மனசில் ஒரு புதிய முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது பண்ண போக அது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும். அவசரப்படாதீங்க. நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் தேடி வரும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. குரு மற்றும் சனியின் பார்வையில் பூமி தொடர்பான விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது. இருப்பினும் தேவையில்லாத பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. நிதானமான வார்த்தைகள் மூலமாக அடுத்தவர்களின் மனதை கவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பண விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கடன் சார்ந்த முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் மனசில் ஏதோ ஒரு கவலை இருக்குது. அந்த கவலை என்னங்கிறதே உங்களுக்கே தெரியல. அந்த கவலை என்னன்னு தெரிகிற வரைக்கும் இன்று முழுவதும் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய ஆரோக்கியத்தில் உஷ்ணம் அதிகரித்தல், வயிற்று உபாதைகள் ஏற்படுதல் போன்ற விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் உடனே சரியாயிடும். இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே சரியாயிடும். பட் இருந்தாலும் உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. தடுமாற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகள் அல்லது சக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு. அந்த செவ்வாய்க்கு சனி மற்றும் குருவின் பார்வை, சப்தமஸ்தானத்துக்கு சனி பார்வையும் இருக்குது. அதனால் ஒன்றா வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லது உடன் பணியாற்றுபவர்களின் கோபத்தை தூண்டும் விதமாக நீங்கள் பேசி உங்களுடைய பெயரை நீங்களே கெடுத்துப்பீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அறிவுபூர்வமாக பேசினாலும் இன்று தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய பலிதம் ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் தென்படுகின்றது. ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தையால் தான் அது கெட்டுப்போகும். அவசரப்பட்டு எந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. உங்கள் மனசில் இருக்கிறத உளறி கொட்டி இன்று தேவையில்லாத தடையை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக சில மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதனால் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு பெரிய கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் அல்லது முயற்சிகளால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கின்ற சூழ்நிலை இருக்குது. நட்சத்திரநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாருடனான மனஸ்தாபம் அதிகரிக்கும். தாயாரின் கோபமான வார்த்தைகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள். அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். மிதுன ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் ராசியில் இருக்கிற ராசிநாதன் மற்றும் சூரியனின் நேர் பார்வையில் சந்திரன் இருக்கார் இன்னைக்கு முழுக்க. இதன் காரணமாக வேதை பொருத்தம் ஏற்படுகின்றது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், வெற்றிகள் கிடைக்கும். வாக்கு சாதுரியத்தின் மூலமாகவும் இனிமையான வார்த்தைகள் மூலமாகவும் தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த இடர்பாடுகள் விலகும். எதிரிகளின் தொல்லை அடங்கும். லாபஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல இருக்காருன்ட்டு கவலைப்படாதீங்க. குரு பார்வையில் சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பொதுவாக செவ்வாய் 3ஆம் இடத்துல மறையிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அது லாபஸ்தானாதிபதி 6ஆம் இடத்ததிபதி மறையிறதுனால பயப்பட வேண்டாம். ஆரோக்கிய விஷயமும் சரி, உங்களுடைய செல்வாக்கும் சரி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத இந்த அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நண்பர்களால் சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குடும்பத்தாரின் இனிமையான செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிம்மதிக்கு வழிவகுக்கும். வியாபாரிகளுக்கு இன்று பண வருமானம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். இன்று நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் புதிய முயற்சியின் மூலமாக சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். புதிய நண்பர்களின் அறிமுகம் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. அரசாங்க அதிகாரிகளின் ஆலோசனையும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அரசாங்க டிபார்ட்மெண்ட்டில் வேலை ஏதாவது நடக்கணும்னா இன்றைக்கி சாதகமாக நடக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு காரிய தடைகள் விலகி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். புதிய தொழில் துவங்கிறதுக்குண்டான முயற்சிகளில் உங்களுக்கு நண்பர்கள் அல்லது ஆலோசகர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெருமைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், பெருமைகள் ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய உறவினர்களின் சந்திப்பு, நெடுநாட்களாக சந்திக்காமல் இருக்கும் உறவினர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூத்த சகோதரர்கள் வழியிலோ அல்லது மேல் அதிகாரிகள் வழியிலோ உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு, வேலை முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வேலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். அந்த இடத்துக்கு போகிற இடத்துல, இன்டர்வியூக்கு போகிற இடத்துலையோ இல்லை வேலை விஷயமா போகிற இடத்துலையோ தொழில் விஷயமா போகிற இடத்துலையோ நெடுநாளைக்கு பிறகு உங்கள் நண்பர்களை, கடந்த கால நண்பர்களை, பள்ளி தோழர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். இதன் காரணமாக பழைய கதைகளை பேசி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. கலைத்துறை நண்பர்களுக்கு தனவரவு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இனிமையான வார்த்தைகள் மூலமாக காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்காரு. அந்த 6ஆம் இடத்து அதிபதியின் குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது. கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடம்பில் ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதி மறைந்தோடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புதுசாக கடன் வாங்கக்கூடிய யோகம் இருந்தாலும் அதனால் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குமே தவிர நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகமான காலம் அது. அதனால் உங்களுக்கு தடைகள் விலகும், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும்.
2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அதனால் எந்த ஒரு வார்த்தை பேசுகிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து பேசுவது நல்லது. முன் யோசனையுடன் செயல்பட்டால் வெற்றிகள் கிடைக்கும். தன வரவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கு உண்டான காரியத்திலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. குடும்பத்துக்கு தேவையான வீடு, மனை, வண்டி, வாகனம், வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த நெக்லஸ், தங்க நகைகள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் இன்று ஆதாயத்தை ஏற்படுத்தும். தன வரவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் கடனை அடைக்கணும்னு எடுத்துகிட்டு போகிற பணம் பாதியாக உங்களுக்கு திரும்பி வந்துடும். அதாவது பாதி கடனை அடைக்கணும்னு போவீங்க, ஆனால் அங்கே முழு கடனையும் அடைச்சி அவங்களே உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. எதிரிகளின் பலம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, குன்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கள் உங்களிடம் சமாதானம் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க. இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக தனலாபம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு செலவு ஏற்படக்கூடிய நாள். அறிவு செலவுன்னா உங்களுடைய அறிவை அடுத்தவர்களுக்காக பயன்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி லாபம் கிடையாது. இருப்பினும் அடுத்தவர்களின் தேவையை பூர்த்தி செய்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்திப்பாங்க. அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அவங்களுடைய காரிய தேவைக்காக உங்களை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு நற்பெயரை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதே சமயம் சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு, மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையான அளவுக்கு பண வரவு ஏற்படும். அதற்கேற்றாற் போல உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சிம்ம ராசி. 5ஆம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். நல்ல செய்திகள் எதை பற்றிய நல்ல செய்திகள்? திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுதல், குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், குழந்தைகளின் திறமை வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு குடும்பத்தில் ஒற்றுமை கொண்டாட வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் ரீதியாக உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கும். சமூக மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர் தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் இன்று மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். ஆனால் உங்களுடைய முன்கோபம் இன்று தேவையில்லாத விஷயத்துக்கு வெளிப்பட்டு உங்களுடைய பெயரை நீங்களே சற்று டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக பேசுவது நல்லது. உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் சிறு தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள். அதனால் உங்கள் பேரில் ஒரு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திப்பீங்க. குழந்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். வியாபாரிகளுக்கு பண வருமானம் ஏற்படும். இன்று உங்களுக்கு தன வரவு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். எடுத்த காரியத்தில் அனைத்திலும் தடைகள் விலகி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பித்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைதூக்கும். அதனால் வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சோர்வின் காரணமாக தடுமாற்றம் ஏற்படும். ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த விஷயங்கிறது, இந்த சோர்வுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி உடம்பை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் அதை யோசனை இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டோன்ட்டு உணவில் தவறான விஷயத்தை ஜாஸ்தி பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பண விவகாரங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் பெருமைகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திரைமறைவு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. பர்சனல் செலவுகள் ஏற்படுத்திப்பீங்க. பர்சனல் செலவுகள் மட்டும் இல்லை, உங்களுடைய எதிர்பாலின தொடர்புகளுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால இன்று கையிருப்புகள் கரையும்.
அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக டிரான்ஸ்ஃபரோ இல்லை ப்ரமோஷனோ கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. ஆனால் இடமாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோசனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று எடுக்கும் முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைந்து அதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்குண்டான அறிவுபூர்வமான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி. தொழில் ரீதியான முயற்சிகளில் அரசாங்க உதவிகள் கிடைப்பது, அரசாங்க லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றி அடைவது போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. வளர்வரை சந்திரன். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் லாபங்கள் பெருகுவதற்கும் உண்டான யோகம் இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரிக்கும் இணக்கமான சூழ்நிலை இல்லாமல் இருந்ததுன்னா இப்பொழுது மனம் விட்டு பேசின சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. சாதகமான பலன்களை ஏற்படுத்திக்கிட்டு உங்களுடைய காரிய வெற்றிக்கு உண்டான முயற்சிகளில் உங்களுடைய சகோதரிகளை ஈடுபடுத்தினால் நன்மைகள் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வரும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற, சுகங்கள் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படும். கடல் கடந்து பயணிக்கும் யோசனைகள் உதவிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி வரத்துக்கு உண்டான நேரம் இது. அதை உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய விஷயமாக இருக்குமே தவிர எந்த விதமான நெகட்டிவ் பலன்களும் இல்லை. தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக மேன்மை ஏற்படும். எதிரிகளே நண்பர்களாக இருந்தாலும் அந்த நண்பர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்று தனவருமானம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய யோகமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்திற்காக அல்லது மருத்துவ தேவைக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. ஆனால் அந்த அலைச்சல்னால் உங்களுக்கு நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனை மூலமாக சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையணுங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் தான் அந்த வேலை நடக்கும். அந்த வேலை நடக்கிறதுக்காக சில ஒன்றா நேர விரயத்தை ஏற்படுத்தும் அல்லது பண விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். சகோதரர்களால் மன வருத்தம் ஏற்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் செலவு ஏற்படும். வெளியில் போகிறீங்களா, அலைச்சலை கொடுக்கும். பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. அரசாங்க வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். உங்களுடைய புதிய தொழில் துவங்கிறதுக்கோ இல்லை புதிய வியாபாரம் துவங்கிறதுக்கோ முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு செலவை கொடுக்கும். அரசாங்க தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் செலவுகள் இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் பெருமையும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு செல்வாக்கு மிகுந்த நாளாக இருக்கும். துலாம் ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தன வரவு ஏற்படும். குடும்பத்தில் மட்டுமல்லாமல் வெளி வட்டாரத்திலும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு உதவிகள் செய்யக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். தொழில் ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு அல்லது அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய குழப்பம் நிறைந்த நாளாக இருக்கும். நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால இந்த குழப்பம் பெருசாக தெரியாது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வரவு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். ஆனால் அந்த செல்வாக்கு நீங்கள் சண்டை போட்டு உங்கள் பேரை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடின முயற்சிக்கு பிறகுதான் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அந்த கடின முயற்சி இன்று எடுத்தால்
வெற்றிகள் கிடைக்கும், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூரிப்பு ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற, மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய செல்வாக்கு சரிந்திருந்ததுன்னா அந்த சரிந்த செல்வாக்கை மீண்டும் தலைநிவர்த்தி நிறுத்துவதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும். இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்ட சில நபர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய யோகம் ஏற்படும். நண்பர்கள் உதவியின் மூலமாக உங்களுக்கு இராஜாங்க பலன்கள் அமைகின்ற நல்ல நாளாக இருக்கும். அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கும் மேலதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலையும் உங்களுக்கு மன நிம்மதிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். இன்று திடீர் தனவரவு ஏற்பட்டு உங்களுடைய வியாபார முயற்சிகளில் தனலாபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு அமைகின்ற ஒரு சாதகமான நாள். பண வரவு ஏற்படுகின்ற சாதகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சக பணியாளர்களின் ஆலோசனை லாபத்தை ஏற்படுத்தும். செல்வாக்கை தரக்கூடிய வகையில் சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சமூக தொண்டு செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்று ஏற்றம் தரக்கூடிய அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் இருந்தாலும் ராசிக்கு சனி பார்வை, ராசிநாதன் செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கிறதுனால இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சட்டுன்னு கோபப்படுவீங்க. அனாவசியமாக உங்கள் கோபத்தினால உங்கள் உடம்புல தான் வீக்னஸ் வருமே தவிர அடுத்தவங்களுக்கு அதனால் எந்த லாபமும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். முடிந்தவரை உங்களுக்கு ஒரு சின்ன சூக்ஷ்மத்தை சொல்லித்தரப்போகிறேன். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க முடிந்தவரை இன்று முழுவதும், இன்றைக்கி இல்லை அடுத்து வரக்கூடிய ஒரு ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 45 நாளைக்கு உங்கள் கையில் எப்பவும் சின்முத்திரையை வச்சுக்கிட்டே இருங்க. சின்முத்திரை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் இணைந்திருக்க வேண்டும். அந்த நுனியில் மற்ற விரல்கள், மற்ற 3 விரல்களும் நேராக இருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசு அலபாயாது, முன்கோபம் அதிகரிக்காது, தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கலாம். அரசாங்க எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் உதவிகள் கிடைக்கும். வார்த்தைகளால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். அதாவது உங்கள் வார்த்தை பலம்தான் உங்களை காப்பாற்ற போகிறது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இன்று தனலாபம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் அல்லது புதிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். 4ஆம் இடத்து சனி வக்கரகதியில் இருந்தாலும் செவ்வாய்க்கு தன் பார்வையை கொடுக்கறதுனால உங்களுக்கு தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். முன்கோபத்தை விட்டொழிப்பது நன்மையை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். வார்த்தைகள் தெளிவாக இருக்குது, ஆனால் பேசக்கூடிய நேரம்தான் சரியில்லை. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். அதே சமயம் உத்தியோக ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, முன்கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. ஒழுங்காக வேலைக்கு சாப்பிட்றதோ வேலைக்கு தூங்குறதோ ஸ்கிப் பண்ணினீங்கன்னா பிரச்சனை உடல் ரீதியாக வரும். தாயாருடனான மனஸ்தாபம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய யோகமான நாள். எதிரிகளையும் சமாளித்து பேசக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்கள் எதிரிகளின் சங்கடங்கள் விலகும். நன்மைகள் ஏற்படும். தொழிலுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இருப்பினும் உங்களுடைய அவசர புத்தியை சில சமயம் காமிச்சு உங்களுடைய தடுமாற்றத்திற்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள். நிதானம் தேவை. தனுசு ராசி. ராசியில் சந்திரன், சப்தமஸ்தானத்தில் புதன், சூரியன் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரக அமைப்பு இருக்குது. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து சனி பார்வையில் குரு பார்வையில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சாதகமான நாள்.
குடும்பத்தில் உறவினர்களின் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகும். மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். செலவுகள் குறைகின்ற சந்தோஷமான நாளாக இருக்கும். பண தேவைகள் குறைந்து பண சேமிப்புகள் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் வெற்றியை தருவார்கள். லாபம் ஏற்படுகின்ற நல்ல நாள். மூத்த சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியம் மட்டும் இல்லை, குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். குழந்தைகளின் பிடிவாத குணம் விலகும். உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல அறிவார்த்தமான நண்பர்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை, தனலாபம் அதிகரித்தல், செல்வாக்கு அதிகரித்தல், வாக்குச்சாதுரியம் ஏற்படுதல், கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுதல், கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் சிறு கருத்து மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானமாக பேசுங்க. அவமரியாதை இல்லாமல் பேசுறது நல்லது. ஆனால் தாயாரின் இணக்கமான சூழ்நிலை தந்தையின் கோபத்தை கட்டுப்படுத்தும். மன நிம்மதிக்கு வழிவகுக்கும். தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் துவங்குவதற்குண்டான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மகர ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது. செலவுகளை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை மூலமாக செலவுகள் ஏற்படும். சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக கால விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வரும். பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அதே சமயம் எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுனால கடன் வாங்கினவங்க கிட்ட பணிஞ்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லாட்டி உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பம் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அதை பற்றி பெருசாக மனசை போட்டு அழுத்திக்க வேண்டாம். இருப்பினும் அதன் மீது ஒரு கண் இருப்பது நல்லது. பூமி தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் சப்தமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். நீங்கள் யாரை போய் பார்க்கணும்னு நினச்சி அவங்கக்கிட்ட பேசி உங்கள் மனசில் இருக்கிற ஆசையை சொல்லலான்னு போனால் அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அதனால் மன வருத்தம் ஏற்படும். ஆனால் அவங்களுக்காக செலவு பண்ணிட்டு வருவீங்க. கையிருப்பு கரையிறது மட்டும் இல்லை, உங்கள் நேர விரயமும் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. அதே சமயம் பண விவகாரங்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயமும் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தும். இன்று கவலைகள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயம் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தினால பெரிய பாதிப்பு ஏற்படாத வண்ணம் குரு பார்வை சாதகமாக இருக்குது. 4ஆம் இடத்து அதிபதிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பண தேவைகள் திடீர் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கடன் வாங்கும் சூழ்நிலை இருக்குது. அதை பற்றின கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை. உங்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனை இன்று செயலற்று போகும் நாளாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்குண்டான நேரம் இது. செல்வாக்கிலையும் சற்று சரிவு ஏற்படுறதுக்குண்டான நேரம். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. பணம் கொடுக்குறேன்னு சொல்லி யாருக்காவது வாக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த வாக்கை காப்பாற்ற முடியாது. அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் வரத்துக்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள். அதே சமயம் பண விரயமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கும்பராசி. ராசிக்கு லாபஸ்தானத்தில் பூர்ண சந்திரனாக இருந்து கொண்டு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் தேவையில்லாத அபவாத பெயர் வரும். செய்யாத தப்புக்கு அபவாத பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் 2 நாள் கழித்து வரும். ஆனால் அதை பற்றின முன்னோட்டம் இன்றைக்கி ஆரம்பிச்சிடும். கவனமாக இருந்துக்கோங்க. வீண் வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. குதர்க்க எண்ணங்களை தவிர்ப்பது உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உடன் பணியாற்றுபவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். எடுத்த காரியத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் தடங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி உங்கள் சக பணியாளர்கள் பேசுவார்கள். அதனால் உங்களுக்கு கோபம் வரும். ஆனால் அதே சமயம் அவர்களின் சில ஆலோசனைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும், வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய, ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மேலதிகாரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதே சமயம் குழந்தைகளும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துறதுனால குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் எதிர்மறை செயல்பாடுகள் மூலமாக தேவையில்லாத பேச்சுக்கள் பேசி மன வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாகவும் இது பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். எடுத்த காரியத்தில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சக பணியாளர்கள் அல்லது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வெண்டார்ஸ் அவங்க உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். அவர்களிடம் உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு சப்ளை விஷயத்திலோ இல்லை உங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளிலோ எந்த விதமான தடையும் இல்லாமல் பார்த்துப்பாங்க. நன்மைகள் ஏற்படுகின்ற, வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மீன ராசி தசமஸ்தானத்தில் பூர்ண சந்திரனாக இருந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேதை பொருத்தம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். தாயாருடனான மனஸ்தாபம் விலகும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் விலகும். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக மேன்மை ஏற்படும். குழந்தைகளால் இனிமையான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று தனலாபம் ஏற்படும். பண மிகுதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். தந்தை வழியில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், குரு பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் குறையும். கடன் சார்ந்த செலவுகளும் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் முடிவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் செய்யறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார ரீதியாகவும் சரி, சுய தொழில் செய்பவர்களுக்கும் சரி, இன்று உங்களுடைய ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு கடனை அதிகமாக வாங்கிடாதீங்க. தேவையில்லாத கடன் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். கடந்த காலத்தில் உதவி செய்த சில நபர்கள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவார்கள். உங்கள்கிட்ட கொடுத்த பணத்தையோ இல்லை உங்கள்கிட்ட வாங்கின பணத்தையோ உடனே செட்டில் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது. கடன் வாங்கினவங்களே கடனை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது வாங்கிக்கிறது நல்லது. ஆனால் அதை வாங்கினீங்கன்னா அந்த பணம் விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிற நாள். அதாவது அலைச்சல்னால் சுகக்குறைவு ஏற்படும். ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்காது. மருத்துவ உதவிகள் தேவை இருக்காது. கடன் சார்ந்த விஷயங்களுக்கு திடீர் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் இரும்பு சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு இன்று புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க வகையில் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. உத்தியோக ரீதியாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது அல்லது குடும்ப விஷயத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது போன்ற நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உள்ள நாளாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கிய முன்னேற்றம், குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மன நிம்மதி ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய செலவுகள் ஏற்படாமல் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
ஆரோக்கியத்திலும் சரி, வண்டி வாகன வகையிலும் சரி நன்மைகள் ஏற்படும். புதிய வாகனம் மாற்றுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சாதகமான நாள்.